ஹலோ, எல்லோருக்கும் என் இனிய மாலை வணக்கம். So distinguished guests of this day and the special invitees, the principal, secretary and the faculty members of this college, and my dear students. And being the students are all girls, I would like to call you the young Mary Curies and the internationally renowned Indra Nuis. So such young girl students. With this, first let me thank the college management for inviting me to this of the great function, and it's a honor bestowed on me to be here on this day. I think let me talk to you with a known little bit the Tamil mixing with English. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம். நல்ல முறையில் ப்ரோக்ராம் போயிட்டு இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க டேலண்ட்டை வந்து ஃபஸ்ட் கிளாஸாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் ஊட வந்து எங்களை மாதிரி ஊட பேச சொல்லி கொஞ்சம் உங்களுடைய அந்த சந்தோஷமான மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கட் ஆகும். பட் டோன்ட் வரி அபவுட் இட். வென் ஐ had a phone call from this college, they told me that along with me ஒரு கலைமாமணி நகைச்சுவை தென்றல் திண்டுக்கல் லியோனி also will be here, and the administrator syndicate member Dr. Chokkalingam also will be addressing, to be the guest of this day. Then I was thinking, நான் நினச்சேன் என்னடா அது ஒரு கிரேகர் சயின்டிஸ்ட்டை கூப்பிட்ருக்காங்க, அதே மாதிரி ஒரு நகைச்சுவை தென்றல் கூப்பிட்ருக்காங்க, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் கூப்பிட்ருக்காங்களேன்னு பார்த்தேன். மேபி த ஸ்டூடெண்ட்ஸ் வாண்ட்ஸ் the college management wants to give you a different flavor starting from education, then maybe like the நகைச்சுவை. அண்ட் அவர் உங்களுக்கு செய்தியை நகைச்சுவையாக கொடுப்பாரு. பீயிங் எ டீச்சர் நாங்கள் சீரியஸாக உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி சொல்லிகிட்டு இருப்போம். தட் இஸ் த வே இட் டிஃபர்ஸ். பட் ஆன் திஸ் டே ஐ வுட் லைக் டு ரீகால். நான் ஒரு annual day ரிப்போர்ட்லாம் பார்த்தேன். So the wonderful facility infrastructure was established at this college. இந்த ஃபெசிலிட்டி எல்லாம் யாருக்குன்னு பார்த்தா அல்டிமேட்டாக வந்து இட் இஸ் அப் டு த ஸ்டூடெண்ட்ஸ் டு யூட்டிலைஸ். when I look at such wonderful facilities, I try to recall. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு நான் வந்து வெரி ஆஃபன் ஐ யூஸ் டு ரெஃபர். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1947 சுதந்திரத்துக்கு முன்னாடி சுதந்திரத்துக்கு பின்னாடி அப்படின்னு அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை எடுத்து அனலைஸ் பண்ணையில் அந்த 1947க்கு முன்னால் வந்து மரத்தடி பள்ளிக்கூடம் இல்லைன்னா கூரை பள்ளிக்கூடம்னு சொல்லி இருந்தது. ஸோ 1947 தான் முத ஒரு ஸ்கூல் கான்செப்ட் வந்து எல்லா ஊருக்கும் வர ஆரம்பிக்குது. பட் இந்த வே யூ சிட் அண்ட் ஜஸ்ட் ஹேவ் அ காலேஜ் லைக் திஸ், ஹேவ் அ ப்ரோக்ராம் லைக் திஸ் அண்ட் வித் வேர்ல்டு கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 வருஷத்துக்குள்ளே தான் இவ்வளவு ஒரு இந்தியாவில் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. But if you look at the growth of India after independence, anything we achieved in the last 30 years. அந்த 30 yearsல பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் சிஸ்டம், then information technology, then now administration. Many people are excelling in administration. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துகிட்டு இருக்க இந்த நேரத்தில் லாஸ்ட் ஒரு 10-15 வருஷமாக பார்த்தீங்கன்னா பீயிங் எ கேர்ள்ஸ் காலேஜ் ஐ வுட் லைக் டு கிவ் திஸ் இன்ஃபர்மேஷன். இப்போ 10th ரிசல்ட் போடுவாங்க. அந்த ரிசல்ட் போட்ட அன்னைக்கு பார்த்தீங்கன்னா த நம்பர் ஆஃப் ரேங்க் ஹோல்டர்ஸ் ஃபுல்லாக கேர்ள்ஸாக இருப்பாங்க. ஸோ அதில் வந்து அவங்க அம்மாக்கள் வந்து ரொம்ப ஆசையாக வந்து ஏதாவது லட்டு கேக் ஊட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்பா வந்து ஊட லேசாக எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்போ வந்து என் பாஸ் பர்சன்டேஜ் ஆல்சோ கேர்ள்ஸ் மோர். அதே மாதிரி +2 வருவீங்க. +2லையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேங்க் ஹோல்டர்ஸ் ஃபுல்லாக கேர்ள்ஸாக இருப்பீங்க. இந்த பாஸ் பர்சன்டேஜ் ஆல்சோ நீங்கள் தான் இருப்பீங்க. தென் ஐ யூஸ் டு திங்க், அதுக்கு பிறகு நீங்கள் எங்கேயா படிக்க போகிறீங்க ஹையர் எஜுகேஷன், வாட் ஹேப்பன்ஸ் லேட்டர், எனிவேர் வி ஹியர் த லேடிஸ் லீடிங் அப்படின்னு அனலைஸ் பண்ணினதில் ஐ ஃபவுண்ட் அவுட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லைனில் நிறைய இருக்காங்க. பட் ஐ எம் அ சயின்டிஸ்ட். அந்த சயின்ஸ் லைனில் அப்படி திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா நாட் ரியலி மெனி சயின்டிஸ்ட் ஆர் கம்மிங் அப் இன் இண்டியா.
இப்போ இந்தியாவில் வந்து வி ஃபீல் ப்ரௌடு டு சே மேட் இன் இந்தியா, பட் இந்தியாவில் வந்து நம்ம மேக் இன் இந்தியான்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். மேக் இன் இந்தியானா யாரோ செஞ்சதை வாங்கி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தி சயின்ஸ் இன் இந்தியா ஸ்டார்டட் க்ரோயிங் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வித்தின் திஸ் லாஸ்ட் 30 years. ஒரு இந்த டயத்தில் தான். அட் திஸ் மொமெண்ட், since you are all girls and women power in India, I would like to give this one message. இங்கே உங்களுக்கு நிறைய பேத்துக்கு மேரி கியூரி தெரிஞ்சிருக்கும் இல்லையா? மேரி கியூரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேரி கியூரி she is a Nobel laureate, நோபல் பிரைஸ் வாங்கினவங்க. 1901 தான் நோபல் பிரைஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இவங்க 1903 வாங்கிட்டாங்க நோபல் பிரைஸ். அவங்க வந்து பீயிங் எ உமன், she is even today she is adorned. பட் அப்போ அவங்களுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஈஸி இல்லை. இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் டெவலப்டு கண்ட்ரி, யூரோப், அமெரிக்கா, ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் இஃப் யூ லுக் அட் லிட்ரேச்சர், 1880 1900 கிட்டத்தட்ட 130 வருஷத்துக்கு முன்னே அந்த கண்ட்ரியில் வந்து உமன் எஜுகேஷன் ஃபர்பிடன். Particularly after school, women education in higher education like colleges forbidden. Voting right கிடையாது. அந்த சமயத்தில் தான் இவங்க மேரி கியூரி வந்து அவங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கு. ஸோ she was born in 1867. ஸோ அவங்க காலத்தில் வந்து நோ உமன் எஜுகேஷன் இன் யூரோப் அண்ட் நோ voting ரைட். ஸோ அதுக்கு பிறகு அவங்க ஸ்கூல் படிக்கிறாங்க. ஸ்கூல் மட்டும் அலவுடு. ஸ்கூலில் கோல்டு மெடலிஸ்டாக வர்றாங்க. பட் அதுக்கு பிறகு உங்களுக்கு காலேஜ் வந்து அவங்களுக்கு அட்மிஷன் கொடுக்கல. ஏன்னா காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் ஆர் ஒன்லி மென் ஓரியன்டட் பை லா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாரிஸ்க்கு மூவ் பண்ணுறாங்க. அங்கே பாரிஸில் போய் த ஃபர்ஸ்ட் கேர்ள் என்ரோல்டு இன் யூனிவர்சிட்டி ஆஃப்டர் கிரேட் ஃபைட். பட் அவங்க படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பட் அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா இஸ் எக்ஸ்ட்ரீம்லி புவர். மேரி கியூரி வந்து எக்ஸ்ட்ரீம்லி புவர் பிகாஸ் ஃபாதர் டைட், சிஸ்டர்ஸ் டைட். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பார்ட் டைமாக வந்து வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. சரியான சாப்பாடு இல்லாமல் அப்பப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த உடம்பு சரியான சாப்பாடு இல்லாமல் உடம்பு சரியில்லாமல் போனாலும் பாரிஸில் போய், போலந்துலேருந்து பாரிஸ் போயிட்டேன். அங்கே வந்து எகைன் ஷி காட் அ கோல்டு மெடல் இன் ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸில் கோல்டு மெடல் வாங்குறாங்க. தட் த வித்தின் 2 years ஆஃப் எஜுகேஷன். ஸோ வித்தின் 2 years வாங்கிட்டு அடுத்து 1 yearல திரும்ப மேத்மெட்டிக்ஸில் ஒரு டிகிரி வாங்குறாங்க. ஆனால் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க அவ்வளவு சிரமப்பட்டு. தென் she wanted to do PhD சயின்ஸ். பட் அன்னைக்கு வந்து யூரோப்பில் உமன் எஜுகேஷன் ஃபர்பிடன். இவங்க காலேஜ் படித்ததே பெரிய போராடி தான் படிச்சிருக்காங்க. அப்போ PhD வந்து ஃபர்ஸ்ட் உமன் என்ரோல்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பெரிய பிரச்சனை இல்லை. தென் she finished PhD. அவங்க PhD முடிச்சுட்டு எகைன் அவங்களுக்கு ஜாப் கொடுக்கல. பட் அவங்க PhD முடிச்சு அந்த எஜுகேஷன் முடிச்சு விதின் 10 years she got the first நோபல் பிரைஸ். 10 வருஷத்தில் நோபல் பிரைஸ் வாங்கிட்டாங்க அவங்க ஃபிசிக்ஸில், ரேடியோ ஆக்டிவிட்டி. பட் இப்போ நாங்கள்லாம் சொல்லுவோம் ஒரு நோபல் பிரைஸ் வாங்கினோம்னா நீங்கள் ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சு 40 வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும், 50 வருஷம் கழிச்சு கிடைக்கும்னு நாங்கள் சொல்லுவோம். பட் she got within 10 years. அது மட்டும் இல்லை, அடுத்து இம்மிடியேட்டாக அடுத்த 6 வருஷத்தில் செகண்ட் PhD இன் கெமிஸ்ட்ரி, physics and chemistry. அதில் பார்த்தீங்கன்னா she is the only Nobel laureate and also only woman Nobel laureate got 2 Nobel prize in science subject. யாராவது சயின்ஸில் ஒன்று பீஸ் அப்படின்னு ஒன்று வாங்கியிருப்பாங்க. ரெண்டுமே சயின்ஸில் வாங்கினா ஒன்லி சயின்டிஸ்ட் அண்ட் ஆல்சோ ஒன்லி உமன் சயின்டிஸ்ட். இப்போ இந்த இதை ஏன் நாங்கள் சொல்கிறேன்னா she got the Nobel prize in 1903, 1903. செகண்ட் நோபல் பிரைஸ் 1911. ஈவன் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் வென் த உமன் எஜுகேஷன் ஃபர்பிடன், ஓட்டிங் ரைட் ஃபர்பிடன் அவங்க கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து இஃப் யூ லுக் அட் த நாட் ஓன்லி இந்தியா அண்ட் த ஹோல் ஆஃப் இன்டர்நேஷனலி, நவ் வி கெட் உமன் பவர் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் எனிவேர் எல்ஸ், பட் நாட் மச் இன் சயின்ஸ். சயின்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உமன் சயின்டிஸ்ட் இல்லை, இன்க்ளூடிங் இந்தியா. ஸோ நோபல் பிரைஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தாலும் ஒன்லி வெரி ஃபியூ லேடிஸ் ஆர் தேர். பூரா மென் சயின்டிஸ்டாக தான் இருக்காங்க. இட் டசன்ட் மீன் தட் அவங்க மேல் டாமினேட்டடாக இல்லை, பட் உமன் நாட் என்ட்ரிங் இன் த சயின்ஸ் லைன். அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, இப்போ மென் பவர் இருக்க பிரெயின் கெப்பாசிட்டி மட்டுமே பத்தாது. பட் எனிபடி ஹூ ஹேஸ் த பிரெயின் கெப்பாசிட்டி டு எக்ஸல் இன் சயின்ஸ், they should come forward to science and study science
அந்த மாதிரி. ஸோ either administration or the science or anything, but we have to achieve, particularly country like India. ஏன்னா இந்தியாவில் வந்து we want to become super power, we want to be a developed country. அது வரணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் சயின்ஸில் எக்ஸல் பண்ணணும். சயின்ஸில் எக்ஸல் பண்ணணும்னா we need people. But I'm happy in the last 20 years பார்த்தீங்கன்னா information technology and administration we get lot of women power, but not in like research or higher studies and so on. So with these words I think this is my message to the young girls that you should also one day become like a Marie Curie, if not like Indra Nooyi and so on. That is my wish, that I want to hear one day somebody from here. So with these words I think me also I am waiting for my friend Kalaimamani Leone to hear, because I think you will be also very fond of hearing him. With these words I wish the college and everyone. Finally I have a word. இப்போ ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்போ தான் பார்த்தேன், அந்த டீச்சர்ஸ் ப்ரைஸ் வாங்க வந்தப்போல்லாம் நீங்கள் நிறைய சவுண்டு விட்டீங்க. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி டு see a very good relation between the teacher and the students which you exhibit when the teachers. ஸோ இந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன் இஸ் தான் ஒரு பெரிய விஷயம். ஸோ தட் ரியலி ஐ அப்ரிஷியேட் த டீச்சர்ஸ் ஆஸ் வெல் த ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இந்த வயசில் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரி கிரே ஹேர் பீப்புள் அட்வைஸ் பண்ணுவாங்க, பட் உங்கள் வயசில் அதை கேட்க தயாராக இருக்க மாட்டீங்க இல்லையா? அந்த மாதிரி வயசில் கூட ஒரு டீச்சர் வரையில் நீங்கள் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கல. ஐ எம் ரியலி ஹாப்பி டு நோட் தட். அண்ட் எபவ் ஆல் ஐ அப்ரிஷியேட் திஸ் காலேஜ். இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் பார்த்ததில் வந்து such a wonderful infrastructural facility and the best education they are giving to the students, and I appreciate the management for providing such a wonderful education, particularly in a rural area, not necessarily in a metropolitan city. So that way it caters to this, and I wish that among these 4,500 students we expect more and more Marie Curie, if not like Indra Nooyi or anybody. So finally நான் என்ன சொல்றேன்னா, மேக் இன் இந்தியாவை விட மேட் இன் இந்தியா, மேட் இன் இந்தியானா நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு ஐஃபோன் மாதிரியோ ஒரு மைக்ரோசாஃப்ட் மாதிரியோ ஏதாவது ஒரு இதை சொல்லிக்கிற மாதிரி நம்ம கிட்ட இல்லை. தட் இஸ் வாட் அஸ் அ சயின்டிஸ்ட் I expect from you all. Okay, with this I appreciate everyone. I thank you everyone. Thank you very much. Thank you, sir, for the words of encouragement and appreciation that gives us the zeal to achieve success in our lives. தமிழகத்தின் பாரம்பரிய கலைகளுள் ஒன்றான நாட்டுப்புற கலையான கரகாட்டத்தினை நையாண்டி மேளத்தோடு ஆரம்பித்து கைவீசி ஆடுதல், குனிந்து நிமிர்தல், முன்பின் திரும்புதல் மற்றும் இடையில் வித்தை செய்தல், கட்டபொம்மன் மற்றும் கிராமிய பாடல்களை நாதசுரத்தின் உதவியோடு அமைத்து தீர்வும் கொடுத்து இந்த கரகாட்டத்தினை அரங்கு கலைக்கு ஏற்றவாறு தங்களின் நடனத்தின் மூலம் சித்தரிக்க வருகின்றனர் எம் மாணவிகள்.
கலைநயத்தால் ஈர்க்கும் வகையில் நுணுக்கமான முறையில் நடனமாடிய நடன மகிழ்களுக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். Now, may I call upon IQAC Coordinator Dr. Kalaivani to introduce our esteemed chief guest, Dr. Chakalingan. To everyone of today's evening. He is the syndicate member of Bharathidasan University and Associate Professor of Computer Science, Kadir Mohiuddin College, Adiramapattinam. He is the man who looks forward to reform the education sector with the aid of technology. With 30 years of teaching experience, he has produced more than 50 MPhil graduates, 4 PhDs and 10 are pursuing research under his valuable guidance. He extended his service as the head of the department at Singapore Informatics and he was honored with the Employer of the Year award for 2009. He widened his service as a state election officer in Association of University Teachers. We are honored to have a listen to your insightful felicitation address on the importance of quality education, integrity and utmost dedication in the education sector. Dear ladies and gentlemen, please join with me in welcoming Dr. J. Chokkalingam. Thank you, ma'am. At this juncture, I invite an outstanding man of excellence, Dr. Chokkalingam, Syndicate Member, Bharathidasan University, Trichy, and Associate Professor of Computer Science, Kadir Mohiuddin College, Adiramapattinam, to render the felicitation address. இந்த இனிய விழாவில் பங்கேற்றுள்ள அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பான் செகர்ஸ் கல்லூரியின் செக்ரட்டரி மதிப்பிற்குரிய திரு டாக்டர் எஸ் மாரியம்மாள் அவர்களே, இங்கு வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற திரு எம் பரிக்தா பானு அவர்களே, இந்த கல்லூரியின் ஆண்டறிக்கை வாசித்து இங்கு அமர்ந்திருக்கின்ற முதல்வர் டாக்டர் எஸ் கேத்தலினா அவர்களே, இந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்பையாற்றி அமைந்திருக்கின்ற விஞ்ஞானி ப்ரொஃபஸர் ஆர் ராமராஜ் அவர்களே, நகைச்சுவை தென்றல் இந்த கல்லூரி ஆண்டு விழா உரையாற்ற அமர்ந்திருக்கின்ற டாக்டர் ஐ லியோனி அவர்களே, மற்றும் இங்கு பெருந்திரளாக கலந்துள்ள பெற்றோர்களே, ஊர் பிரமுகர்களே, பத்திரிகை நிருபர்களே, அனைத்திற்கும் மேலாக பெற்றோர்களின் நினைவையும் இந்த கல்லூரிக்கு பெருமையும் இந்த நாட்டிற்கு பெருமையும் சேர்க்க அயராது பாடுபட்டு கொண்டிருக்கும் இக்கல்லூரி மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இணைந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்லூரியில் பேச்சு விழாவுக்கு என்னை அழைத்த போது நான் சற்று தயங்கினேன். அப்போது இந்த முதல்வர் சொன்னார், திண்டுக்கல் லியோனி அவர்கள் வருகிறார், நீங்களும் வாருங்கள் என்று சொன்னார். நாங்கள் அந்த அளவுக்கு எங்களுக்கு பேச்சு திறமை இல்லை என்று சொன்னேன். இங்கே வரும்போதே அதை உணர்ந்தேன். மாணவ மாணவிகள் இவர் நம்ம லியோனி சாரை பார்த்தோன்னே கைதட்டல் வரவேற்பு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்காமல் அவருக்கு வழிபடுகிறேன் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த கல்லூரியை பொறுத்தவரை 2002 ஆரம்பிக்கப்பட்டு 50 மாணவிகளுடன் தொடங்கப்பட்டு இன்று 17ஆம் ஆண்டு விழாவை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4200 மாணவர்களுடன். நமது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட 154 கல்லூரிகள் உள்ளன. இந்த கல்லூரியை பார்க்கும்போது, இவர்கள் ஆண்டறிக்கை வாசிக்கும் போதும், இவர்கள் இங்கே நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருப்பதையும் பார்க்கும்போது, இந்த கல்லூரி அளவுக்கு எந்த கல்லூரியும் சிறப்பாக செய்யவில்லை என்பதை ஆட்சிக்கு மன்றக்குழு என்ற உறுப்பினர் என்ற முறையில் கூறிக்கொள்கிறேன். முதலாவதாக இந்த கல்லூரியில் பேராசிரியர்களை ஊக்கப்படுத்துவது, அதாவது மோட்டிவேஷன், இங்க அனைத்து பேராசிரியர்களையும் அழைத்து மிக திறம்பட மிக சிறப்பாக ஊக்குவித்தார்கள். இதை பார்க்கும்போது நமது முன்னாள் ஜனாதிபதி மறைந்த அப்துல் கலாம் அவர்களை ஒரு பேட்டியின் போது கேட்டார்கள், நீங்கள் விஞ்ஞானி ஆவதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள். அவர் 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது ராமேஸ்வரம் பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர், அதாவது சிவசுப்பிரமணிய ஐயர் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்போது அவர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்று பாடம் நடத்தினார். பாடம் முடிந்த பிறகு மாணவர்களை பார்த்து பாடம் எப்படி உள்ளது, புரிந்திருக்கிறதா என்று கேட்டார்.
40 மாணவர்கள் உள்ள பள்ளியில் 10 மாணவர்கள் தான் புரிந்திருக்கிறது, 30 பேர் புரியவில்லை என்று சொன்னார்கள். உடனே அவர் அனைத்து மாணவர்களையும் மதியம் 4 மணிக்கு எனது இல்லத்திற்கு வருமாறு அழைத்தார். அதன் பிறகு அவர்களை பேருந்து மூலம் ராமேஸ்வரம் கடற்கரைக்கு அழைத்து சென்றார். அங்கு பறவை இருந்தது, அதை கையெழுத்து பறக்க வைத்தார். அந்த பறவைகள் பறந்தபோது எவ்வாறு தனது இறக்கைகளை திரும்பும் போதும் பறக்கும் போதும் எப்படி உபயோகிக்கிறது என்பதை எடுத்து காட்டினார். அதன் பிறகுதான் அப்துல் கலாம் அவர்கள் நாம் இந்த பறவைகள் பறப்பதை போல விஞ்ஞான படிப்பை படித்து விஞ்ஞானி ஆக வேண்டும் என்று உறுதி பூண்டார். அதன்படி விஞ்ஞானி ஆனார், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்து. அதுபோலவே இந்த கல்லூரியில் ஆசிரியர்களை ஊக்கப்படுத்தி திறமையான மாணவர்களை உருவாக்குவதில் எந்த ஐயமில்லை. இங்கு நாம் கண்கூடாக பார்த்தோம். அடுத்தபடியாக இங்கு படிக்கும் மாணவிகள் மிகச்சிறப்பாக மிக நேர்த்தியாக அனைத்து போட்டிகளையும் அனைத்து நிகழ்ச்சிகளையும், எடுத்துக்காட்டாக கரகாட்டம், நாம் சின்ன வயதில் பள்ளியில் படிக்கும்போது எங்கேயாவது கோயில் திருவிழாக்கள் பார்த்தது, இப்போது இங்கே கண்டோம். நிஜமாக உண்மையிலேயே மிகச் சிறப்பாக இருந்தது என்பதில் என்ற ஐயம் இல்லை. அதே போல ராவணன் கதையை நாடகமாக இங்கே சித்தரித்தார்கள். பொதுவாக நமது நாடில் அதிகமாக நிகழ்வது மத கலவரம். இது போன்ற கல்லூரிகளில் எல்லா மதத்தையும் சிறப்பாக எடுத்து இது போன்ற மத நிகழ்ச்சிகளை சிறப்பாக மாணவிகளுக்கு பொதுமக்களுக்கும் கொண்டு சேர்த்தால் எந்த மத கலவரமும் இருக்காது. தேச ஒற்றுமைக்கு இந்த கல்லூரி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என்பதை கூறிக்கொள்கிறேன். அடுத்தபடியாக நமது கல்லூரி மாணவர்கள் படித்து முடித்தவுடன் வேலைக்கு செல்கிறார்கள். வேலைக்கு செல்லும் போது எல்லா கல்லூரிகளிலும் பாடம் நடத்துகிறார்கள், படிக்கிறார்கள். ஆனால் சில கல்லூரிகள் தான் டிசிப்ளின்ட் எஜுகேஷன் கொடுக்குறாங்க. அதில் இந்த கல்லூரி முதன்மையாக இருக்குங்கிறத நான் கூறிக்கொள்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒபாமா அதிபராக இருக்கும்போது அமெரிக்காவில் பில்கேட்ஸை கூப்பிட்டு கேட்டார், என்னையா எல்லா கார்பரேட் கம்பெனியும் இந்தியன்ஸ் 60% அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களே, இதோட தாக்கம் என்ன அப்படின்னு கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், மைக்ரோசாஃப்டோட கம்பெனி நாதல்லா இந்தியன், கூகுள் சிஇஓ இந்தியன், சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டை சேர்ந்தவர், சிவன் ஆடார் HCL கம்பெனியோட நிறுவனர் இந்தியர். இது மாதிரி ஐடியில் சிறந்து விளங்குறவங்க எல்லாருமே இந்தியர்கள். இந்த கம்பெனி 60 பேரை இங்கே அப்பாயின்ட் பண்ணலைன்னா இதை இந்தியாவில் தான் வைக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை கம்ப்யூட்டரை உலகுக்கு அறிமுகப்படுத்தினது அமெரிக்கன், ஆனால் அதில் சிறந்து விளங்குறவங்க எல்லாம் இந்தியன். ஆகவே இந்த இந்திய மாணவர்கள் எல்லா துறையிலும் சிறந்து ரொம்ப டிசிப்ளினாக ஒழுங்காக பணியாற்றுகிறார்கள் என்பதற்காகத்தான் நமது நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பதை கூறிக்கொள்கிறேன். அதுவும் இது போன்ற கல்லூரிகள் மிக சிறப்பாக தனது கடமையை செய்து மாணவிகளுக்கு நல்ல கல்வியை போதிக்கிறது என்பதில் பெருமை அடைகிறோம். அடுத்தபடியாக ஒன்றை கூறி சொல்கிறேன். நமது மாணவிகள் 5ஆவதிலிருந்தே 6ஆவதிலிருந்தோ இன்று முதல் அதிகமாக ஈர்க்கப்படுவது செல்போன் மற்றும் டிவி தான், தொலைக்காட்சி பெட்டி தான். நான் வரும்போது ஒரு காரில் ஒரு வாசகம் எழுதிருந்துச்சு, பின்னாடி கொடியை கெடுக்கும் டிவிக்கள், புதிய தலைமுறை இன்னும் நிறைய டிவியை சொல்லி அது குடும்பத்தையே கெடுத்துரும் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. இப்போ டிவிக்கள் பொதுவாக சீரியல் இது மாதிரி அதிகமாக பொதுமக்களும் மாணவர்களும் ஈர்க்கப்படுகிறார்கள். நம்ம அதை குறைச்சிக்கணும். அடுத்தது செல்போன். நீங்கள் யூஸ் பண்ணுற செல்போனில், ஸ்மார்ட் ஃபோனில் உங்களோட டேட்டா ஃபுல்லாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. சாதாரணமாக இன்னைக்கு ஹேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, நீங்கள் ஒரு தடவை உங்களுக்கு மிஸ்டு கால் கொடுத்தா உங்களோட டேட்டா ஃபுல்லாக அவங்க எடுத்துருவாங்க. உங்களோட ஃபோட்டோவிலிருந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான் எடுத்துருவாங்க. எடுத்து அதை தவறான வழியில் பயன்படுத்துகிறார்கள். நான் சிங்கப்பூர் இன்ஃபர்மேட்டிக்ஸில் ஒர்க் பண்ணும்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எத்திக்கல் ஹேக்கிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்டராக இருந்தேன். இன்னமும் ஆன்லைனில் RMIT யூனிவர்சிட்டி ஆஸ்திரேலியா, ஆக்ஸ்போர்ட் புரூக்ஸ் யூனிவர்சிட்டி லண்டன், இந்த யூனிவர்சிட்டிக்கெல்லாம் ஆன்லைனில் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன். என்ன கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன்னா, எத்திக்கல் ஹேக்கிங் பண்ணுறவங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, உங்களோட டேட்டா எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு. ஆகவே இந்த செல்போன் நம்மளை சீரழிவுக்கு கொண்டு செல்கிறது.
இந்த செல்போன் உபயோகத்தை குறைச்சிக்கிடணும் அப்படின்னு சொல்லி மாணவிகள்கிட்ட தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் மாணவிகளுக்கும் நன்றி கூறி நமது நகைச்சுவை தென்றலுக்கு வழிவிட்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for the motivational words that make us feel proud and ignites positivity and self-confidence in us. நம் கல்லூரி ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் நகைச்சுவை தென்றல் கலை மாமணி திண்டுக்கல் லியோனி ஐயா அவர்களை அறிமுகம் செய்ய தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் புஷ்பரஜினா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாசிப்பு மனிதனை குறுகிய வாழ்விலிருந்து விரிந்த சிந்தனை கொண்ட பரந்த உலகிற்கு அழைத்து செல்கிறது. வாசிப்பு மனிதனை பூரணப்படுத்தும். அவ்வாறு வாசிப்பின் மகத்துவத்தை தன் வாழ்க்கையில் கடைபிடித்ததால் உயர்ந்தவர் நம் சிறப்பு விருந்தினர் திண்டுக்கல் லியோனி ஐயா அவர்கள். ஐயா அவர்களை பற்றி சில வார்த்தைகளை கூற விளைகிறேன். அழகுடை அமுதாவின் அன்பு மணாளன், ஆருயிர் ஆசானாம் ராகசாமியின் ஆசி பெற்று ஆசிரிய பணி ஆற்றியவர். ஆழ்ந்த அறிவினை ஆரோக்கிய மாதா திரு புனித பால் பள்ளியில் பெற்றவர். இன்னாசி அவர்களின் இன்னுயிர் புதல்வன். இளமையில் இசையோடு நகைச்சுவையையும் இனிமையுடன் ஏற்றுக்கொண்டவர். ஈகையால் ஈழ உள்ளங்களின் கல்வி வளர்ச்சிக்கு ஈந்தளித்தவர். உடற்கல்வி ஆசானின் உரிமை மகன் என்பதால் உடலிலும் உள்ளத்திலும் உறுதி கொண்டவர். ஊர்தோறும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் உலா வந்து தம் உற்சாக உரையால் ஊக்கமளித்து வருபவர். எளிமையான தோற்றமுடன் எண்ணற்ற மேடைகளில் ஏறி எழுச்சியுரை ஆற்றியவர். 7 ஆண்டுகளாக நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்க நிகழ்ச்சியின் வாயிலாக எண்ணற்றோரை ஏற்றம் பெற செய்தவர். ஐயன் வள்ளுவன் வழியில் ஐயமின்றி வாழ ஆலோசனை வழங்குபவர். ஒவ்வொரு மேடையையும் ஒப்பற்றதாக என்னும் ஒலிக்கின்ற குரலுடையவர். ஓயாது உழைத்திடும் ஓர் உயரிய பண்பினர். ஔவையின் மொழியை ஆர்வமுடன் பயின்றவர். தன்னம்பிக்கை, பணிவு, எளிமை, எல்லோரும் இன்புற்றிருக்க என்னும் நற்பண்புகளை கொண்டவர். 2008ஆம் ஆண்டு கலைஞரின் பவள விழா பட்டிமன்றத்தில் நகைச்சுவை தென்றல் பட்டம் பெற்றவர். 2010ஆம் ஆண்டு கலைமாமணி விருதினை பெற்றவர். 2017ஆம் ஆண்டு பாரதிதாசன் விருதினை கலைஞர்தம் பொற்கரத்தாலும் இன்தமிழ் பேசும் இதழாலும் பெற்ற பெருமைக்குரியவர் நம் சிறப்பு விருந்தினர் நகைச்சுவை தென்றல் கலைமாமணி திண்டுக்கல் லியோனி அவர்கள். ஐயா அவர்களின் வருகை எமக்கு மகிழ்ச்சியையும் பேரானந்தத்தையும் தருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்கிறோம். அம்மா அவர்களுக்கு நன்றி. நமது கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர்களின் நூல் வெளியிடுதல் குறித்து அறிமுகப்படுத்த தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் முத்தழகி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறிய நிலவு உலாவிய நீர்மலி வேணியனின் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கிடும் இவ்வேளையில் கற்பதும் கற்பிப்பதும் மட்டுமல்ல, உலகத்தில் தம் தடங்களை பதித்து செல்வதும் கல்வி பணியே ஆகும். அவ்வகையில் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் புஷ்பரஜினா அவர்களின் சிற்றிலக்கியங்களை சித்தரிக்கும் ராமகாதை என்ற நூலையும், பேராசிரியர் அனுராதா அவர்களின் சமுதாய நோக்கில் ஐயாறு புகழேந்தி என்ற நூலையும் நம் சிறப்பு விருந்தினர் நகைச்சுவை தென்றல் கலைமாமணி திண்டுக்கல் லியோனி ஐயா அவர்களின் பொற்கரங்களினால் வெளியிடுவதில் பெருமை அடைகிறோம். இந்நூல்களை வெளியிடுவதற்கு சிறப்பு விருந்தினர் அவர்களுடன் கல்லூரியின் செயலர் மற்றும் முதல்வர் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
நூல்களை வெளியிட்டு சிறப்பு செய்த சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எம் கல்லூரியின் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள நகைச்சுவை தென்றல் கலைமாமணி திண்டுக்கல் லியோனி ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம்.